இத்தன்யா வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு லித்துக்கு எனக்கும் வந்துட்டு காம்பினேஷன் ஷாட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஏன்னா அவங்க எல்லாமே ஃபேமிலி சீக்வென்ஸ் எனக்கு வில்லன் ம். போர்ஷன்றதுனால ரொம்ப ரேரா தான் அந்த ஹோல் டீம் கூட நான் வந்துட்டு கனெக்ட்ல இருப்பேன். ஸோ அந்த ஒன் டே வந்துட்டு அவ கூட ரீல் எடுக்கிறது என்ன, அவ்ளோ சமத்த கட்டி புடிச்சு முத்தம் குடுத்து அவ்ளோ லவ்வபிள் கேர்ள். ஸோ அவ்ளோ அழகா வளர்த்துருக்காங்க அவங்கள. அவ்ளோ டேலண்டட் கேர்ள். நான்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் சீக்வென்ஸ ப்ராம்ப்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க திக்கிட்டாங்க. இவ திக்காம அத கொஞ்சம் ஸ்டே எடுத்து, அவங்க திக்குனதுக்கு வந்துட்டு ரியாக்ட் குடுத்து, அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் அமேசிங்கான வொர்க். ஸ்பான்டேனியஸா யாஹ்! ஒர்க் யாஹ்! பண்ணி யாஹ்! நாங்கலாம் வந்துட்டு ஒரு 2, 3 லைன்ஸ்ல வந்துட்டு அப்படியே என்ன ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போகுது அப்படின்னோன, திடீர்னு கட் ஆயிடும். சரி ஓகே ஃபைன் அதுலேருந்து கட் ஆயிட்டு போங்க அப்படின்னா. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டயலாக்க பேசுவாங்கங்க. இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்கன்றது ஃபார் எக்ஸாம்பிளா நான் லித்தானியாவ சொல்லுவேன். அண்ட் அவளுக்கு பெஸ்ட் சைல்டு சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு அவார்ட். அவார்ட் கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் லயா பாப்பா நெறைய டைம் மிஸ் பண்ணுவேன். உடனே வீடியோ கால் பண்ணுவேன். லயா எங்க யா இருக்கீங்க? யா லயா கூட பேசுவேன். "இங்க பாரு அக்கா பாரு, அக்கா பாரு" அப்படின்னு சொல்லி லித்துவும் வந்துட்டு பேசுவா. இப்ப வரைக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. ம். வெளியில போயிட்டு கெட் டுகெதர் பண்ணுவோம், சினிமா போவோம், டின்னர் போவோம். ஸோ அந்த மாதிரிலாம் 2 அம்மா, ஒரு அம்மா வந்துட்டு என்னோட மம்மி, இன்னொரு அம்மா எனக்கு கேபி அம்மான்னு சொல்லிட்டே இருப்பா. அவ இன்னொரு தாயா தான் வந்துட்டு அவள பார்த்தா. கேபியும் அப்படிதான். அவள வந்துட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க. அவளோட அ கேபியோட ஃபோன் வால்பேப்பர்ல அவங்க 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். 2 தட்ஸ் சோ பேரும் கிஸ் பண்ண ஃபோட்டோ ஸ்வீட்ல. இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மதர் பாண்டிங், ஒரு டாட்டர் பாண்டிங் வந்துட்டு இருக்கும் 2 பேருக்கு நடுவுல. எங்களுக்கே பார்க்கும்போது அவ்ளோ பொறாமையா இருக்கும்.